ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, சிவபாபா நம்மளோட அப்பா இறைவன் எந்த குழந்தைய தன்னோட கருவியாக பயன்படுத்துவார், அதை பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக பாப்தாதா சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேக அபிமானம் என்பது ஒரு அசுர நடத்தை. அந்த நடத்தையை மாற்றி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். அதற்கு தேகி அபிமானி ஆகணும், ஆத்ம அபிமானியாக ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா கேட்குறாங்க, நீங்கள் அசுரத்தனமான ஒரு நடத்தை இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியுமா? அதுக்கு பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நீங்கள் அசுர நடத்தை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தண்டனை எப்படி கிடைக்கும்னா, ஒன்று சிறை. அது என்ன சிறைனா, கர்ப்ப சிறை. கர்ப்பத்திலேயே தண்டனையை 11 மாதம் அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போது தண்டனை பயங்கரமாக கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு வெளியில் வந்தக்கப்புறமேட்டும் அவங்க திரும்பவும் நான் இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் திரும்பவும் இந்த விகாரங்கள், அதுதான் இந்த ராவணன் 5 விகாரங்களோட சிறையில் மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த விகாரங்களை அவங்க அந்த அசுர நடத்தையை காமிச்சிட்டே இருக்கிறதுனால அதுவே தண்டனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குணங்கள் இருந்தாலே, அசுர நடத்தை, அதாவது இந்த உடல் உணர்வு இருந்தாலே இந்த 5 விகாரங்களும் இருக்கும். இந்த 5 விகாரங்களும் தண்டனையை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தெய்வீக குணங்களுடையவர்களாக மாறணும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். ஓம் சாந்தி. அப்பா உண்மையான உங்களோட தந்தை, ஆத்மாவோட தந்தை இப்போது இந்த நேரத்தில் ட்ராமா படி, நாடகத்தின்படி உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். அது என்னென்னா, அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இந்த கிரிமினல் பார்வை, இந்த குற்றமான பார்வை, இந்த பார்வையிலேருந்து நீங்கள் குற்றமற்ற பார்வைக்கு போகணும். சத்தியுகம் திரேதாயுகம்லாம் நீங்கள் சிவிலைஸ்டாக இருந்தீங்க. அதாவது குற்றமற்ற பார்வையில் எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களையும் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த துவாபரிகம் வந்த உடனே குற்றமற்ற அந்த குற்றமான பார்வையெல்லாம் இருக்காது. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ கூட ஆத்மாபிமானி ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கம்மியாகும். அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, இந்த திரேதாயுகம் வரும்போது அதுவும் சொர்க்கம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கேயே 2 கலை குறைஞ்சிருது. அப்போ 2 கலை, ஆத்மாவோட கலை குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே அது சொர்க்கம்லாம் கிடையாது. போகிறோம், சத்தியுகம் போகணும் அப்படின்னா அந்தளவுக்கு முயற்சி செய்யணும். சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தெய்வீக குணங்களாக இருப்பாங்க. துவாபரயுகத்துலேயும் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அசுரத்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருது. கொஞ்சம் மெதுவாக பேசியிருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு நடத்தை இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேகத்தின் மேலே அன்பு, பற்று இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும், இந்த ராஜ்யத்தை அடையணும், அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி போராட ஆரம்பித்தாங்க. அப்புறம் கலியுகத்தில் தான் போர் இதெல்லாம் நிறைய நடந்துச்சு. மற்றவங்க ஆட்சி மேலே ஆசைப்பட்டு அதை கைப்பற்றுறது, இதெல்லாம் கலியுகத்தில் நடக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஏன்னா அதுக்கான காரணம் பாபா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு அசுர குணம் எதுன்னா தேக அபிமானம் தான். இந்த தேகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம தான் அந்த தேகம்னு உணர்றது. அப்புறம் அது மேலே ஒரு அபிமானம் வந்துடுது. இது நான் தான் அந்த தேகம், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண்ணு, நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன்
அது மாதிரி நிறைய நினைக்கிறது. நான் வந்து என்கிட்ட இது இருக்குது, அது இருக்குது, இது என்னோடது, இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளோடது இல்லையோ பொருட்கள் அது எல்லாமே நம்மளோடதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதுலேயும் மெயினாக பாபா சொல்கிறது என்னென்னா, இந்த தேகமே உங்களது கிடையாது, நீங்கள் அந்த தேகமே கிடையாது. அப்புறம் அதுலேயே வந்து எதற்கு அபிமானம் வருது? ஏன்னா அந்த தேக அபிமானத்தில் வரும்போது தான் தவறுகளே நீங்கள் செய்யவே ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட பார்வையெல்லாம் குற்றமாக போகுது. எல்லாத்தையும் கண்ணால் பார்க்குறது எல்லாத்தையும் அடையணும், அதற்காக வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. மனிதர்களுக்கு, இயற்கைகளுக்கு, எல்லாத்துக்கும் துக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறமேட்டு அப்போயாவது சரி பிறவி, அதுக்கப்புறம் இறந்துடுறீங்க. இறந்துக்கு அப்புறமேட்டு தண்டனை கிடைக்குது, இந்த சிறையில் போய் தண்டனை கிடைக்குது. அப்போயாவது திருந்துவீங்கன்னு பார்த்தா அப்பையும் வந்து திருந்தாமல் திரும்பவும் இந்த ராவணோட சிறையில் போய் மாட்டிக்கிறது. அதாவது தேக அபிமானத்தில் வந்து இதுமாரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தா திரும்பியும் அந்த அகங்காரம், பேராசை, பற்று, காமம் எல்லாத்தோட ரொம்ப மோசமான ஒரு விகாரம் தான் இந்த தேக அபிமானம். இந்த தேகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அபிமானம். இதனால தான் வந்து காமத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா விகாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிது. அதுலேயும் அகங்காரமும் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு விகாரம்தான். அது வந்தாலும் வந்து மீதி எல்லா விகாரமும் வந்துடும். மற்றவங்கள அடக்கி ஆளணும், அந்த ஈகோ, இது எல்லாமே வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு அதனால் வந்து காமத்தில் ஈடுபட்டு எல்லா தவறும் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதை தான் பாபா சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஜெகநாத் கோவிலில் வந்து அந்த சிலைகள்லாம் வந்து அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதாவது அசுரமாக இருக்கிற மாதிரி, விகாரங்களில் ஈடுபடுற மாதிரி, அந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து நீங்கள் தேவதைகளாக இருந்த நீங்களே இந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு நினைவு சின்னமாக அந்த மாதிரி கோவிலில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து 100%, அதாவது 100% வந்து நீங்கள் முழுமையான குற்றம் நிறைந்தவர்களாக ஆயிட்டீங்க. இப்போ முழுமையாக திரும்பவும் நீங்களே நிர்விகாரியாக ஆகணும். எல்லா விகாரங்களும் போகணும். அப்போ தான் வந்து சத்தியுகம் முதலேருந்து வர முடியும். திரேதாயுகத்துலேருந்து வரோன்னா அது வந்து முழுமையான சொர்க்கம்னுலாம் சொல்ல முடியாது. அது வந்து செமி சொர்க்கம் தான். ஆனால் ரொம்ப உயர்ந்த சொர்க்கம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சுத்தமாக தூய்மையாக இருக்கிற உலகம் வந்து ரொம்ப அதிகமான குஷியை அனுபவிக்கக்கூடிய உலகம் வந்து சத்யுகம். அங்கே தான் போகணும். அப்படின்னா நம்ம முழுமையான நிர்விகாரியாக 100% சார்ஜ் வந்து ஏற்றிக்கணும். இப்போ மொபைலெல்லாம் வந்து ஒரு 80% ஆனாலாம் வந்து கூட அந்தளவுக்கு மொபைல் வந்து வேகமாக இருக்காது. 90% ஆனால் கூட இருக்காது, 99 ஆனாலும் இருக்காது. ஆனால் 100% ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே வந்து கரெக்டாக டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். இப்போது வந்து மொத்தமாக 100%, அதாவது ஆத்மாவோட சக்தி வந்து 0, அதாவது விகாரங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போது வந்து 0 ஆகாது. அந்த 0 ஆகிறதுக்கு முன்னாடியே பாபா வந்து நம்மளை வந்து நீங்கள் தான் என்னோடய குழந்தைங்கன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு திருப்பி சார்ஜ் பண்ண வைக்கிறாரு. ஆனால் வந்து இப்போ முழுமையான 100% ஆகணும். 99% ஆத்மாவை சார்ஜ் பண்ணுறது அதெல்லாம் வந்து சொர்க்கம் வர முடியாது. 100% சார்ஜ் பண்ணால் தான் சத்தியுகத்துக்கு வரவே முடியும். அதுலேயும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அதற்கு வந்து 100% சார்ஜ் பண்ணணும், பாபாவையே நினைவு பண்ணணும், ஆனால் நினைக்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு வந்து பாபா ஒரு யுக்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்க. நம்ம வந்து ஒரு ஆத்மா தான்
அப்படின்றத உணருங்க. ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் யார் அதிகமாக உணர்றீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோட நினைவு வந்துகிட்டே இருக்கும். அப்பாவோட நினைவு வந்தால் அந்த சரியான அந்த கரெக்டாக அப்பாவை அவரையும் ஒரு ஒளி புள்ளியாக அவரை ஏன்னா அவருக்கும் சரீரமே இல்லை. அவரை சரியான முறையில் சரியாக நினைவு பண்ணும்போது தான் ஆத்மாவாகிய நம்ம சார்ஜ் ஆகும். அப்போது ஃபஸ்ட்டு தேக அபிமானத்திலேருந்து தேகி அபிமானியாக ஆகுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. தேகி அபிமானினா இந்த உடல் நான் கிடையாது, நான் ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்ம உணர்வுலேயே இருக்கிறது. ஸோ அப்போ அந்த உணர்வுலேயே இருக்க 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 அசுரத்தனமான ஒரு நடத்தையெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். அதாவது இந்த விகாரங்கள் வராது. காமம், கோபம், அகங்காரம், பேராசை, பற்று இது எதுவுமே ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு முக்தி கிடைக்கும். அதாவது கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். அதாவது இந்த ராவணன் சொல்லக்கூடிய இந்த விகாரம், இந்த 5 விகாரங்கள், இந்த சிறையிலிருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். அப்படி விடுதலை ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாபாவோட கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் ஆத்மா சார்ஜ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. விகாரங்கள் இருக்குது, கொஞ்சம் விகாரம் தான் இருக்குது அப்படின்னா கூட சார்ஜு அந்தளவுக்குலாம் ஆகாது. ஏதோ கொஞ்ச நேரம் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது மாயாவோட பிரவேசம் ஆகி திரும்பவும் அது சார்ஜ் கம்மியாயிடும். அதனால் இந்த விளையாட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். அதற்கு சேவை, நீங்கள் ரொம்ப நேரம் ஆத்ம அபிமானியாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, யார் அதிகமான சேவை அவங்க செய்ய முடியும், பாபாவை நல்லா நினைவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அவங்க அவங்களால சேவை செய்யாமல் இருக்க முடியாது. இப்போ பாபா கூட அவரும் இந்த தேகி அபிமானியாக தான் இருக்கார். அவருக்கு சரீர உணர்வே கிடையாது. ஏன்னா அவருக்கு சரீரமே கிடையாது. ஆனால் குழந்தைகள் நம்ம தேகத்தில் இருந்தாலும் சரீரமே எனக்கு கிடையாது, இந்த சரீரமே நான் கிடையாதுன்னு அந்த உணர்வில் இருக்க இருக்க தான் அப்பாவுக்கு ஈக்குவலாக நம்மளும் சேவை அதிகமாக செய்ய முடியும். உண்மையான சேவை அது மற்றவங்களுக்காக, அதாவது சேவை செய்கிறாங்க ஆனால் அதுக்கான பிராப்தி அடையாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. தேக அபிமானம் இல்லாமல் ஆத்ம அபிமானியாக இருந்து செய்யக்கூடிய சேவை. ஸோ அந்த சேவைக்கு தான் அதிகமான சார்ஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தானே. இது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அரைக்கல்பமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தேக அபிமானத்தில் வந்துட்டீங்க. தேக அபிமானமாகவே இருக்கீங்க. நான் இந்த உடம்பு தான் அப்படின்னு அந்த உணர்வுலேயே இருக்கீங்க. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்யுங்க. இதுக்கு உழைப்பு தேவைப்படும். எந்நேரமும் ஆத்மாபிமானியாக இருக்கிறது கொஞ்சம் உழைக்கணும். ஈஸி கிடையாது தான். ஆனால் முயற்சி செஞ்சிங்கன்னா அது நடக்கும். அப்படி நடந்தீங்கன்னா, அப்படி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா, பாபா சொல்கிறாங்க, உங்களை நான் யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்கள பயன்படுத்தி தான் நிறைய சேவை என்னால் செய்ய முடியும். அந்த குழந்தைங்கள தான் கருவியாக பயன்படுத்தி நிறைய பேருக்கு சக்திகளை கொடுக்கறது, ஞானத்தை புரிய வைக்கிறது எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ராவணன், அதாவது இந்த 5 விகாரங்கள் முழு உலகத்தில் எல்லா இடத்துலையும் ராவணன் தான் இருக்கான். அதாவது இந்த 5 விகாரங்கள் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. எல்லா பொருள் எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லார் மனிதர்கள்கிட்டையும் இருக்குது. எல்லாருமே இப்போது ரொம்ப குற்றமாக மாறிட்டாங்க. எல்லாருமே விகார பார்வை, காமம், கோபம் எல்லாமே இருக்குது. அப்போது நீங்கள் இதிலேருந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ராவணன் இருக்கான். எல்லா இடத்துலையும் ராவணோட பிரவேசம் இருக்குது. ஆனால் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அந்த பிரவேசமாக இருக்கே என்ன பண்ணுறது நம்ம யோசிக்க வேணாம். அதுக்கு தான் பாபா நமக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆத்மாபிமானியாக இருக்கிறதுக்கான முயற்சி மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் படிப்பையும் படிக்கணும்.
ஏன்னா இந்த பாபா சொல்கிறாங்க, நீங்கள் படிப்பை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க, படிப்பை படிக்காமல் விட்டுட்டீங்க, கொஞ்ச நேரம் விட்டால் கூட ராவணன் வந்து அது ஏன்னா எல்லா இடங்கள்லையும் ராவணன் இருக்கிறதுனால படிப்பு தான் வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு இதுவே வலையே. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து படிக்கிறதுல கவனம் கொடுக்கல, படிப்பை வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக இந்த முரளியை வந்து கேட்டு அதை தாரணைக்கு கொண்டு வரலை அப்படின்னா சத்தியுகத்தில் வேலைக்காரங்களும் இருக்காங்க, அவங்களையும் வரிசை கிரமம்லாம் இருக்குது. ஆனால் நல்ல பதவி வந்து கிடைக்காது, நல்லா படிக்கலைன்னா நல்ல பதவி கிடைக்காது, வேலைக்காரன் பிரஜைகள் இந்த மாதிரி ஆயிடுவீங்க. அதனால் யார் நல்லா படித்து ஏன்னா இப்போ அப்பா வந்து படிப்பு சொல்லித்தர தான் வந்திருக்காரு. அப்பா சொல்கிறாங்க, குழந்தைகளே நான் வந்ததே உங்களுக்கு நல்லா படிப்பு சொல்லித்தர தான். இந்த படிப்பு வந்து மனசில் வந்து நல்லா புத்தியில் வந்து ஸ்டோர் ஆனால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும். அதற்கு வந்து ஒரு நாள் தானே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுலாம் இருந்தாலே விகாரங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த விகாரத்தை ஜெயிக்க வைக்கிறதே இந்த முரளி தான், பாபாவோட மகா வாக்கியம்தான். அதனால் இந்த முரளியில் தினமும் வந்து கவனம் கொடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதற்கு சென்டருக்கு போய் முரளி கேட்கணும், இல்லை வாணி வந்து படிக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து கேட்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முரளியை நல்லா படிக்கிறது இல்லை கேட்குறது இதை பண்ணிவிட்டு அதை வந்து நாள் ஃபுல்லாக வந்து யோசித்து பார்க்கணும். அப்பா வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து குற்றமான பார்வை இருக்கக்கூடாது, யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கணும், ஃபஸ்ட்டு நம்மளை ஆத்மாவை பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஆத்மாவாக நம்மளை உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதை உணர அந்த நாள் ஃபுல்லாகவே எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபமாக நடக்கிற மாதிரி இருக்குது. பாபாவோட சக்தி நமக்குள்ளே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாபாவோட துணையை அனுபவம் பண்ண முடியும். நம்மளுக்கு எல்லா பாதை வந்து தெளிவாக இருக்கும் இந்த ஆத்மாபிமானியாக இருக்கும் போது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, திரிகால தர்ஷியாக நீங்கள் ஆகணும் அப்படின்னு வரதானம் கொடுக்குறாங்க. நீங்கள் யார் வந்து திரிகால தர்ஷியாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும், இப்போது விஷயங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ யார் மூலியமாவது வரலாம், மாயா மூலியமாக வரலாம், இயற்கை மூலியமாக வரும், எல்லாத்தின் மூலியமாக வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து திரிகாலதர்ஷியாக இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து வரதான் செய்யும். ஆனால் அது எல்லாமே முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி வரும். ஆனால் அதற்கு முன்னாடி ஆத்மாவை மனசை வந்து பலப்படுத்திக்கணும். மனசுக்கு வந்து எப்படி பலப்படுத்துறதுன்னா அப்பாவோட சக்தி, ஆத்மீக இந்த ஞானத்தின் மூலிமா கிடைக்கக்கூடிய சக்தி, அப்புறம் அப்பாவை நினைவு பண்ணுறதன் மூலிமா புத்திக்கு வந்து சக்தி எப்படி கிடைக்கும்னா அப்பாவை நினைவு பண்ணுறதன் மூலிமா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சக்திகள் கிடைக்கும். அதன் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து திரிகாலதர்ஷியாக இருக்க முடியும். மேலும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதாவது மற்றவங்கள பற்றி ஏதாவது நெகட்டிவாக யாராவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை உடனடியாக நம்பிடக்கூடாது. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து யாராவது ஏதாவது தவறாக சொன்னாலும் உண்மையாக வந்து யார் சோல் கான்ஷியஸில் அப்பாவோட நினைவில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களோட தவறே தெரியாது. தெரியுது அப்படின்னாலே தேக அபிமானத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கள பிடிக்கலன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நெகட்டிவாக இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க, அவங்க இவங்கன்னு இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு தான் வந்து பாதிப்பு. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நம்பிடக்கூடாது. அப்பா இந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க, அது மனசில் வச்சுக்காதீங்க, அதை வந்து அப்பா கிட்ட போயிட்டு முழுசாக சொல்லிடணும், இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. அப்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரிய வைப்பார், யார் என்ன மாதிரி தவறு பண்ணுறா எல்லாமே தெரியும். ஆனால் அதை பார்க்காமையும் இருக்கணும். மற்றவங்க எல்லாரையும் நம்மளுக்கு வந்து பிடிக்கணும், அதாவது எல்லாருக்கும் விஸ்வமித்திரனாக ஆகணும்.
எல்லாருக்கும் இவங்க சொல்கிறதுனால எரிஞ்சு போயிடக்கூடாது. அதாவது எதிரிகளாக ஆகிற அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எதிரியாக ஆயிடக்கூடாது. எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு அந்த மாதிரி பாபா கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துலேயும் முழுமையாக ஆகிரணும். அதாவது ஞானத்துலேயும் முழுமையாக ஆகணும், அப்பாவோட சக்திகள்லேயும் முழுமையாக ஆகணும், அப்பா கொடுக்கக்கூடிய பிராப்திகள். அப்போ தான் வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியவான் ஆத்மா, அதாவது இந்த சங்கமயுகத்தில் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மான்னு அப்போ தான் சொல்ல முடியும். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை வளர்த்து ராவணனோட சிறையிலிருந்து எங்களை காப்பாற்றி எப்பயுமே எங்களை பயன்படுத்தி நல்ல நல்ல சேவை செய்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.